Hi, hello, welcome to Neon Light channel. நான் உங்கள் லதா. நாம் இன்னைக்கு 11th standard alkali and alkaline earth metals இதுலேருந்து ஒரு சில டாபிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரியாக்ஷன் வித் வாட்டர், ரியாக்ஷன் வித் கார்பன், ரெடியூசிங் ஆக்டிவிட்டி, தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதோட யூசஸ் இது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு 5 பார்ட், அதாவது 5 பார்ட்ஸ் வந்து ஏற்கனவே அல்கலி மெட்டல்ஸ்க்கு போட்டிருக்கோம். அது வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறோம். நீங்கள் வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்க போகிறது ரியாக்ஷன் வித் வாட்டர். இதுக்கு முன்னாடி ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஹாலஜன் இதோடெல்லாம் அல்கலி மெட்டல்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம வாட்டரோட அல்கலி மெட்டல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அல்கலி மெட்டல்ஸ் வாட்டரோட ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குது? மெட்டல் ஹைட்ராக்சைடும் ஹைட்ரஜனும் கிடைக்கும். மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் அப்படின்னாக்கா நம்ம என்ன அல்கலி மெட்டல் யூஸ் பண்ணுறோமோ அதோட OH சேர்ந்து வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கான ரியாக்ஷன் பாருங்க. 2Li, அதாவது Liங்கிறது என்ன? இந்த இடத்துல லித்தியம் பிளஸ் வாட்டர் H2O சேரும்போது LiOH, லித்தியம் ஹைட்ராக்சைடு நமக்கு கிடைக்குது. பிளஸ் ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகுது? எவால்வ் ஆகுது கேஸா. இப்போ அடுத்து பாருங்க, அதே இது Na, சோடியத்தை வச்சு சொல்லியிருக்கேன். சோடியம் Na பிளஸ் water H2O gives NaOH, sodium hydroxide plus hydrogen. இந்த மாதிரி நீங்கள் அல்கலி மெட்டல்ஸில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டல்ஸுக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்? எழுதலாம். அதாவது லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம்? இதே மாதிரி நீங்கள் வாட்டரோட ரியாக்ஷன் என்ன செய்யலாம்? எழுதலாம். சேம் மெத்தட் தான். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாட்டரோட மட்டும்தான் ரியாக்ட் பண்ணுதா அப்படின்னா இல்லை, ஆல்கஹால்ஸோடையும் ரியாக்ட் பண்ணுது. அதுலேயும் சோடியம் வந்து அதிகமாக ரியாக்ட் பண்ணுது. ஏன்னாக்கா அல்கலி மெட்டல்ஸ்லேயே ரியாக்டிவ் மெட்டல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சோடியம் தான். இந்த சோடியம் வந்து எத்தனாலோட, அதாவது ஈத்தைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எத்தனால் ரெண்டுமே ஒரே இதுதான். C2H5OH இதோட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு சோடியம் ஈத்தாக்சைடு கிடைக்குது. என்ன கிடைக்குது? சோடியம் ஈத்தாக்சைடு நமக்கு கிடைக்குது. அதோட ஹைட்ரஜன் வந்து லிபரேட் ஆகுது. அதுக்கான ஈக்குவேஷன் பாருங்க. Na plus C2H5OH gives C2H5ONa, அதாவது ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு Na வந்து சேருது. பிளஸ் ஹைட்ரஜன் லிபரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் எத்தனாலோட ரியாக்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ எத்தனாலோட அப்படிங்கும்போது நீங்கள் இப்படி போடுறீங்க. இதே புரப்பனாலோட அப்படின்னா, புரப்பனால்னா எத்தனை கார்பன் இருக்கும்? 3 கார்பன் இருக்கும். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரொப்பைல் ஆல்கஹால் C3H7OH இதோட ரியாக்ட் பண்ணும்போது C3H7ONa அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது வந்து என்னன்னா சோடியம் ப்ரொப்பாக்சைடு அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். ஹைட்ரஜன் என்ன செய்யுது? ஆஸ் யூஷுவலாக லிபரேட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதே மாதிரி சோடியம் வந்து அல்கைன்ஸோட ரியாக்ட் ஆகுது. அல்கைன்ஸ் அதோட என்ன செய்யுது? ரியாக்ட் ஆகுது. அல்கீன்ஸ் வேற, அல்கைன்ஸ் வேற. அல்கைன் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதில் என்ன வரும்? ட்ரிபிள் பாண்ட் வரும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதோட ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? சோடியம் அஸ்டிலைடு கிடைக்குது. அப்போ அல்கைன் அப்படிங்கிறதுல நம்ம இங்கே வந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா அஸ்டிலீனை எடுத்திருக்கோம். அஸ்டிலீனுக்கு இன்னொரு IUPAC நேம் என்ன? ஈத்தைன். ஏன்னாக்கா 2 கார்பன் இருக்கிறதுனால ஈத்தைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். C2H2 இதுதான் இதோட ஃபார்முலா. இதை வேற மாதிரி நம்ம எழுதலாம். எப்படி எழுதலாம்? CH ட்ரிபிள் பாண்ட் CH அப்படின்னு நம்ம எழுதலாம். இதில் கார்பனுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, அதாவது 3 பாண்ட் இருக்குது. அதனால கார்பனும் நல்லா பைண்டாக இருக்கும். அதனால் சோடியம் வந்து ரியாக்ட் பண்ணும்போது அந்த பாண்ட் என்ன செய்யாது? உடையாது. அப்போ கார்பன் என்ன செய்யும்? ஹைட்ரஜனை அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணும். ஹைட்ரஜனோட எலக்ட்ரான்ஸ் அது என்ன செய்யும்? விட்டு கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த பாண்டு தான் உங்களுக்கு வந்து என்ன செய்யும்? கேன்சல் ஆகும். இந்த மாதிரி கேன்சல் ஆனிச்சுனாக்கா அந்த ஹைட்ரஜனை, அதாவது ஒரு இதுலேருந்து ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகுது அப்படின்னாக்கா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆக்டிவ் ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம இதை சொல்லியிருப்போம் ஏற்கனவே. ஆக்டிவ் ஹைட்ரஜனை பற்றி படிக்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஹைட்ரஜனை, அதாவது அஸ்டிலின் இருக்கக்கூடிய 2 கார்பனோடைய இணைக்கப்பட்டிருக்க அந்த ஹைட்ரஜனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆக்டிவ் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ஃபார்முலா பாருங்க. CH ட்ரிபிள் பாண்ட் CH அப்படிங்கிறது என்னது? அசிட்டிலீன். ஈத்தைன்னும் இதை சொல்லலாம். இது சோடியத்தோட ரியாக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு சோடியம் வந்து என்டர் ஆகுது ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக. அப்போ CH ட்ரிபிள் பாண்ட் CNA அப்படின்னு வரும்.
திரும்ப ஒரு சோடியத்தோட ரியாக்ட் பண்ணி என்ன ஆகுது, 2 ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகி CNA C ட்ரிபிள் பாண்ட் CNA அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மானோ, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து மேனோ சோடியம் அஸ்டிலைடு. நெக்ஸ்ட் இருக்கு, ஏன்னா மானோனா என்ன 1, அதனால மோனோசோடியம் அஸ்டிலைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது 2 சோடியம் இருக்கிறதுனால டை சோடியம் அஸ்டிலைடு அப்படின்னு இதை சொல்லுவோம். இப்போ பாருங்க, இதில் அதே தான் இந்த இடத்துல நான் இந்த ஸ்லைட்லேயும் உங்களுக்கு தெரியுது. அப்போ CH ட்ரிபிள் பாண்ட் CNAங்கிறது மோனோசோடியம் அஸ்டிலைடு. அதுவே NA C ட்ரிபிள் பாண்ட் CNA 2 NA, அதாவது 2 சோடியம் இருந்தாக்கா அதை டைசோடியம் அஸ்டிலைடுன்னு சொல்கிறோம். இந்த ரீப்ளேஸ் ஆகுது இல்லையா, இந்த ஹைட்ரஜனை நம்ம அசிடிக் ஹைட்ரஜன் சொல்லலாம், ஆக்டிவ் ஹைட்ரஜன் சொல்லலாம். இந்த மாதிரியெல்லாம் இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன செய்யப்படுது, அழைக்கப்படுது. இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போகிறோம், ரெடியூசிங் ஆக்டிவிட்டி. அதாவது நமக்கு சாதாரணமாக தெரியும், அல்கலி மெட்டல்ஸ் வந்து ஈஸியாக தன்னோட வேலன்ஸ் எலக்ட்ரானை என்ன செய்யும், லூஸ் பண்ணும். ஒரு எலக்ட்ரானை கண்டிப்பாக எலக்ட்ரான் வேலன்ஸ் செல்லில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும், அந்த ஒரு எலக்ட்ரான் அதை லூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதனால இது ஒரு நல்ல ரெடியூசிங் ஏஜென்ட்ஸாக இது செயல்படுது. இதுக்கான ஈக்குவேஷன் பாருங்கள், M அப்படிங்கிறது இந்த இடத்துல மெட்டல், அல்கலி மெட்டலில் எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். சாலிட் கிவ்ஸ் M+ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அயானா ஃபார்ம் ஆகுது, பிளஸ் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை என்ன செய்யுது, வெளியேறுது. இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். வேலன்ஸ் எலக்ட்ரானை ஈஸியாக எது லூஸ் பண்ணுதோ அது ரெடியூசிங் ஏஜென்ட்டாக செயல்படுறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், சோடியம் எத்தனால், சோடியம் அமோனியா, இது ரெண்டும் ஒரு நல்ல ரெடியூசிங் ஏஜென்ட்ஸுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ரியாக்ஷன் வித் கார்பன். இப்போ லித்தியம் வந்து என்ன செய்யுதுனாக்கா கார்பனோட ரியாக்ட் பண்ணுது. ரியாக்ட் பண்ணும்போது ஒரு அயானிக் காம்பவுண்டை கொடுக்குது. இந்த அயானிக் காம்பவுண்டுக்கு பேர் என்ன அப்படின்னா லித்தியம் கார்பைடு. அப்போ கார்பனோட என்ன கிடைக்கும், கார்பைட்ஸ் கிடைக்கும். ஆனால் அதர் மெட்டல்ஸ் வந்து கார்பனோட டைரெக்டாக என்ன செய்யாது, ரியாக்ட் பண்ணாது. அதர் மெட்டல்ஸ் என்ன செய்யாது, கார்பனோட டைரெக்டாக ரியாக்ட் பண்ணாது. இது என்ன செய்யும் அப்படின்னாக்கா கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது இப்போ முதல் சொன்ன மாதிரி தான் அஸ்டிலின், இந்த மாதிரி இதோட சேர்ந்து அஸ்டிலைட்ஸை மட்டும்தான் மற்ற காம்பவுண்ட்ஸ் மற்ற மெட்டல்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணும். லித்தியம் மட்டும்தான் டைரெக்டாக கார்பனோட ரியாக்ட் பண்ணி லித்தியம் கார்பைடை கொடுக்கும். இதுதான் வந்து கார்பனோட ரியாக்ஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ எல்லா ரியாக்ஷனும் நம்ம பார்த்தாச்சு, எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ அதை வந்து சும்மா ஒரு ரீகேப் மாதிரி பாருங்க. ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன், ரியாக்ஷன் வித் மட்டும் ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன், ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணால் அயானிக் ஹைட்ரைஸ் கிடைக்கும். ஹாலஜனோட ரியாக்ட் பண்ணால் அல்கலி மெட்டல்ஸ் ப்ளஸ் ஹாலஜன் என்ன கிடைக்கும், மெட்டல் ஹாலைட்ஸ் கிடைக்கும். அதே அல்கலி மெட்டல்ஸ் ப்ளஸ் வாட்டர் அப்படின்னா மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் கிடைக்கும். அதே அல்கலி மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜன் சேர்ந்தாக்கா என்ன கிடைக்கும், மோனோ ஆக்சைடு கிடைக்கலாம், பெராக்சைடு கிடைக்கலாம், சூப்பர் ஆக்சைட்ஸ் கிடைக்கலாம். அம்மோனியாவோட ரியாக்ட் பண்ணும்போது மட்டும் இந்த ரியாக்ஷன் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆனது, அம்மோனியேட்டட் கேட்டையான், அம்மோனியேட்டட் ஆனையான்னு உங்களுக்கு கிடைக்கும். கார்பனோட கார்பைட்ஸ் கிடைக்கும். என்ன கார்பைடு மட்டும் கிடைக்கும், லித்தியம் கார்பைடு மட்டும் கிடைக்கும். ரெடியூசிங் நேச்சர் அப்படின்னா இது ஒரு சிறந்த ரெடியூசிங் ஏஜென்ட்ஸாக செயல்படுது. குட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸாக இருக்குது அல்கலி மெட்டல்ஸ் எல்லாமே. இதுதான் நீங்கள் இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் ஓவராலாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ அல்கலி மெட்டல்ஸோட யூசஸ் பாருங்கள், இது நீங்கள் புக்கில் படித்தே தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமாக ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி நான் கொடுக்குறேன். இப்போ லித்தியம் மெட்டல்ஸ் வந்து என்ன செய்யணும், நிறைய யூஸ்ஃபுல்லான அல்லாய்ஸ் தயாரிக்கிறதுக்கு இது என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அதில் லித்தியமும் லெட்டும் சேர்ந்தாக்கா மோட்டார் என்ஜின்ஸில் நம்ம பேரிங்காக இது வந்து யூஸ் ஆகுது ஒரு மெட்டல். அந்த ஒயிட் மெட்டலை தயாரிக்கிறதுக்கு லித்தியமும் லெட்டும் சேர்ந்த அல்லாய் வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த ஒயிட் மெட்டலை தயாரிக்கிறதுக்கு லித்தியம் லெட் அல்லாயை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி லித்தியமும் அலுமினியம் சேர்ந்தாக்கா ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு இதை தான் என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணாங்க. இந்த அல்லாய் தான் இப்போ சொல்கிறதெல்லாம் லித்தியம் லெட் அப்படிங்கிறது ரெண்டும் சேர்ந்த ஒரு அல்லாய். அதே மாதிரி லித்தியம் அலுமினியம்ங்கிறது லித்தியம் அலுமினியம் அலாய். அடுத்து லித்தியம் மெக்னீஷியம், இது ரெண்டும் சேரும்போது ஆர்மர் பிளேட்ஸ் தயாரிக்கிறாங்க. இது இந்த தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்ல தான் இது என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. இப்போ லித்தியத்தோட அடுத்த யூஸ் என்ன அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கல் செல், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் இது யூஸ் ஆகுது. அதே மாதிரி லித்தியம் கார்பனேட் வந்து மெடிசினில் யூஸ் ஆகுது. நம்ம சோடியம் பற்றி பார்க்க போகிறோம். லித்தியம் பற்றி பார்த்துட்டோம் இல்லையா, 5 விதமான யூசஸ் வந்து அதில் சொல்லியிருக்கோம். இப்போ சோடியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சோடியம் லெட் அல்லாய், இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா ஆர்கனோ லெட் காம்பவுண்ட்ஸை தயாரிக்கிறதுக்கு இது பயன்படுது. அது என்ன ஆர்கனோ லெட்
காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா லெட்டும் இருக்கும், அதோட ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சேர்ந்துருக்கும். அதாவது ஈத்தைல், மீத்தைல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சேர்ந்துருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, PbEt 4 டைம்ஸ் இருக்கு இல்லையா, ஈட்டிங்கிறது இந்த இடத்துல ஈத்தைல், அப்போ லெட் டெட்ரா ஈத்தைல் அப்படின்னு அதை சொல்லணும். அடுத்தது பாருங்க, PbMe 4 டைம்ஸுங்கிறத லெட் டெட்ரா மீத்தைல் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு ஆர்கனோ லெட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பேரு. இது பெட்ரோல்ல ஆன்டி நாக் அடிட்டிவ்ஸா இது என்ன செய்யுது, யூஸ் ஆகுது. ஆனா இப்போ இந்த மாதிரி அடிட்டிவ்ஸ் வந்து இந்த லெட் சம்பந்தமானதை வந்து நம்ம என்ன செய்யறது இல்ல, பெட்ரோல்ல யூஸ் பண்றது இல்ல. இப்போ இதில் பாருங்க, லித்தியம் லிக்விட் சோடியத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நியூக்ளியர் ரியாக்டர்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல கூலண்ட்டாக யூஸ் ஆகுது. அதில் வந்து நியூட்ரான் வந்து வெளியில் வரும்போது என்னாகும், பயங்கர நிறைய எனர்ஜி, ஹீட் எனர்ஜி கிடைக்கும், அதிகமாக உற்பத்தி ஆகும். அப்போ அதை வந்து கூல் பண்ணுறதுக்கு லிக்விட் சோடியத்தை என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ பொட்டாசியம் எடுத்துக்கிட்டாக்கா, பொட்டாசியம் குளோரைடு ஒரு ஃபர்டிலைசராக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது சாஃப்ட் சோப்பு மேனுஃபேக்சர் பண்ணுறதுல அது ரொம்ப யூஸ் ஆகுது. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஒரு அப்சார்பண்ட்டாக இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை யூஸ் பண்ணுறாங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்போ எதுக்கு யூஸ் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணக்கூடிய ஒரு அப்சார்பண்ட்டாக இதை யூஸ் பண்ணுறாங்க. சாஃப்ட் சோப்பை மேனுஃபேக்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க. சிசிஎம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்ஸில் இது என்ன செய்யுது, யூஸ் ஆகுது. இவ்வளோதான் நீங்கள் யூசஸில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூசஸ் எல்லாமே நீங்கள் மெமரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ அல்கலி மெட்டல்ஸ்னால் என்ன, அதோட ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா மேலே தெரியக்கூடிய அந்த சஜஸ்டட் வீடியோஸ் ஐ பட்டன்லையும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் லிங்க் தரேன், அதை போய் பார்த்துக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.